இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.14. கொஷின் பாருங்கள். பரவளையம் y² = 4ax இன் செவ்வக அகல நீளம் காண்க. இப்போ கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க, பரவளையம் வந்து y² = 4ax கொடுத்துருக்காங்களா. இப்போ 4ax போது பரவளையம் வந்து வலது பக்கம் வருமா. அப்போது இதை வச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு குவியம் கண்டுபிடிக்கலாமா. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷினில் கொடுத்துருக்க y = 4ax நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதுக்கான வரைபடம் பாருங்கள். இது எக்ஸ்ன்னு எடுப்போம், இது ஒய்ன்னு எடுப்போமா. இப்போ சென்டர் பாயிண்ட் 0. இப்போ y² = 4ax போது பரவளையம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் வருமா. இது தேவைன்னா போட்டுக்கலாம், நல்லா தேவை கிடையாது. அப்போ என்ன ஆகும், இந்த பாயிண்ட் வந்து எல்னு எடுப்போமா, இந்த பாயிண்ட் L', சரிங்களா. அப்போது சென்டர் பாயிண்ட் வந்து எஸ் பண்ணுவோம். இது வந்து A,0 எடுக்கலாமா. என்ன இப்போ இந்த இப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா ஏன்னு எடுத்துருக்கோம், ஒய் வந்து 0 அப்படின்னு கொடுக்கும்போது எல் என்ன ஆகும், A, மேலே போங்க y1 எடுக்கலாமா. அப்போது L' என்ன பண்ணலாம், A, -y1 எடுக்கலாமா. இதுக்காக -y இங்கே +y1 எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து y +y சொல்லுவோம், இது -y சொல்லுவோமா. அதுபடி இங்கே y1 இங்கே -y1 எடுத்துருக்கோம், சரிங்களா. அப்போது இந்த இதில் பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டில் ஒன்று எல் கண்டுபிடிச்சோங்கன்னா L' ஆன்சர் நமக்கு கிடச்சிருமா. ஏன்னா ப்ளஸில் வருது, அதே நம்பர் இங்கே மைனஸில் வருது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், இப்போது L × A, y1 அப்படின்னு எடுக்கலாமா. இதை வந்து அப்ளை பண்ணும்போது பாருங்கள், y1 என y² = 4ax இல் பிரதியிட. அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன வரும், y² = 4ax. இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இது ஒய்ன்னு எடுத்துப்போமா. இங்கே அப்ளை பண்ணும்போது y என்ன, y1, இங்கே வர ஸ்கொயர் இது 4a × x வந்து என்ன, a. அப்போது y1² = 4a × a ஸ்கொயரா. y1² = 4a ஸ்கொயரா. இப்போது இந்த ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்கா. இப்போ இந்த டைமுக்கு நம்ம டோட்டலாக ஸ்கொயர் கொண்டு வந்துட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. இப்போ y1² = 4 ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் எழுதலாமா, 2 × 4 அப்போ a², சரிங்களா. இப்போ y1² = இந்த ஸ்கொயரை காமனாக கொண்டு வரும்போது 2 × a ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அப்போது இந்த ஸ்கொயருக்கு அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா y1 = ± 2a வருமா. அப்போது இப்போ இது எல் அப்ளை பண்ணும்போது L × a y1 போது இதோட வேல்யூ L × a, +2a வரும். அதே போல் L' × a, -y1 போது L' = a, -2a அப்படின்னு வரும், சரிங்களா. அப்போது இதோட செவ்வக நீளம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும். L × L' இப்போது இது பாருங்க, L பாருங்க 2a ப்ளஸ் L' 2a. இப்போ கூட்டும் போது 2a + 2a போது 4a வருமா. இதுதான் செவ்வகத்தின் நீளம், சரிங்களா.